அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/7/2025 முதல் 17/11/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 18 முதல் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 138 நாட்களுக்கு, கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை 3 பாதங்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: பரணி, பூரம், போராடம். சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வதை தாரை 7, 16, 25 வரக்கூடியது சனி பகவானுடைய நட்சத்திரங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமற்ற தாராய். கோச்சாரத்தில் சனி பகவான் வக்கரமடையும் போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வேலை, தொழில், உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும், ஆதாயம் குறையும். செலவு அதிகமாக இருக்கும், வருமானம் குறையும். நட்பு, உறவுகள், கூட்டாளிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அவர்களிடம் உதவி குறையும். எல்லாமே 50-50%. ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனிப்பட்ட காரகத்துவத்தில் பெசல் இருக்கும். அதன் அடிப்படையில் சுக்கிரன் அழகன், அழகி, காதல், இன்பம், ஆசை, ஈர்ப்பு, சகல கலைகளுக்கும் சுக்கிரன் பெசல். சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சுக்கிரன் பார்த்திங்கன்னா அசுர குரு. இந்த சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அசுர தன்மை உடையவர்கள். அனைத்து சுகபோக ஆஸ்தி இன்பங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள். ஆடம்பர வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக இவர்களுக்கு உண்டு. உடல் தேகம் வெப்பம் கூட இருக்கும். எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, இந்த சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்களில் லக்னாதிபதி அமர்ந்தால் உடலில் உள் உறுப்புகள் பழுதடைந்து உயிர்கொல்லி நோயால் மரணம் ஏற்படுகிறது. விலங்குகளில் சுக்கிர பகவான் நாய். சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் நாய் பிரியமாக வளர்ப்பது, தெருவில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு வழங்குவது, உங்களுக்கு சுக்கிர தோஷம் விலகும். சுக்கிரன் நாயாக இருக்கும்போது ஜாதகத்தில் சுக்கிர பகவான் அஸ்தங்கமாக இருந்தார் என்றால் அந்த ஜாதகனை அடிக்கடி நாய் கடிக்கும். வீட்டில் நாய் வளர்த்தாலும் அந்த நாய் வீட்டை விட்டு ஓடி போயிடும். இல்லைன்னா நாய் இறக்கும் வரை வாழாது. எத்தனையோ நாய்க்குட்டி எடுத்து வளர்த்துறேன், ஒன்று கூட தங்க மாட்டேங்குது, நாய்க்கு எனக்கு ராசி இல்லையே அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்தி விடும். இதுக்கெல்லாம் காரணம் சுக்கிரனே. விலை உயர்ந்த நாய் வளர்ப்பதற்கும் சுக்கிரனே காரணம். பரணி நட்சத்திரம் சமநோக்கு நாள். பரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அரைக்கி தத்துவம் உடையது. மேச ராசியில் 2வது நட்சத்திரமாக 1, 2, 3, 4 பாதம் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. கடந்த 2 வருடம் 3 மாத காலமாக மேச ராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா 10வது வீட்டிற்கும் 11வது வீட்டிற்கும் சனி பகவான் அதிபதி. தொழிலும் அவர் தான் கொடுக்கணும், அதன் மூலம் வருமான லாபத்தையும் சனி பகவான் தான் கொடுக்கணும். கடந்த 2 வருடம் 3 மாதமாக லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி நோய் நொடி, மருத்துவ செலவு, மூத்த உடன் பிறந்தவர்களால் குடும்பத்தில் விரயம், வேதனை, துயரம், துக்கப்படக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கும். கோச்சாரத்திலே சனி பகவான் 3, 6, 11ஆம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் தன்னுடைய பேர பிள்ளையும் தன்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்து என்று சொல்கின்ற அளவுக்கு
அசையா சொத்துக்கள் வாங்க முடியும். 2 அடுக்கு மாடி வீடு கட்டுறது, வீட்டு மனையோ விவசாய நிலமோ வாங்குறதெல்லாம் சனி பகவான் வந்து 3, 6, 11ஆம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான். அதன் அடிப்படையில் கடந்த 2 வருடம் 3 மாத காலம் மேசராசிக்கு நல்ல லாபங்கள் உண்டு. வீடு மனை நிலம் சொத்துக்கள்லாம் வாங்கியிருக்கலாம், தங்க நகையெல்லாம் எடுத்திருக்கலாம். மேசராசிக்கு சனி பகவான் வந்து பாதகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். சிலருக்கு நன்மை, சிலருக்கு பாதகம். எதிர்வரக்கூடிய ஒரு 138 நாட்கள் சனி பகவான் வகரகதியில் பின்னோக்கி செல்லும்போது மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூடுதலான உழைப்பு. அதே மாதிரி வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இடம் மாற்றம், தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து சில மாற்றங்களை இந்த 138 நாட்கள் சந்திப்பீங்க. சனி பகவான் லாபஸ்தானத்திலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது தந்தை தாத்தா காலத்தில் வாங்கின சொத்துக்களோ அல்லது நீங்கள் வாங்கிய சொத்தோ, ஒரு சொத்து ஒரு இடத்த விற்றுட்டு வேறு இடத்துல நல்ல இடமா பார்த்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. லாபஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது தொழிற்ஸ்தானத்தையும் இந்த காலகட்டத்தில் இயக்குவார். மேசராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கண்டிப்பாக படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஓரளவு நல்ல வருமானம் உண்டு. கடந்த காலங்களில் லாபச்சனியால் ஒன்றுமே இல்லை, வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வருமானங்களை கொடுக்கும். ஏன்னா 2026ஆம் வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். மேசராசிக்கு 7 நாட்டு சனியில் விரையச்சனி வரப்போகிறது. விரையச்சனி வரங்காட்டியும் உங்கள் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். சனி பகவானுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் குரு பகவான் பார்த்திங்கன்னா மேசராசிக்கு 3வது வீட்டிலே ஆடி மாதம் 23ஆம் தேதி வரை ராகு நட்சத்திரத்திலே செல்கிறார். பழைய வண்டி வாகனம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் விற்றுட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். பல வருட காலமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி வரன் செட் ஆகும். திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை. மேசராசிக்கு 11வது வீட்டிலே ராகு இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். ஆடி மாதம் 23ஆம் தேதி குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு செல்கிறார். சனிக்கு நட்சத்திரம் சாரம் கொடுத்தவர் பலமாக இருக்கும்போது உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டலாம். அதே மாதிரி தங்க நகை 1 பவுன் 2 பவுன் 5 பவுன் 10 பவுன் நகை ஆபரணம் எடுக்கலாம். வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ப்ரமோஷன் ஆகி வேறு இடம் வெளிநாடு செல்லலாம். வக்கர சனி பகவானுடைய 3ஆம் பார்வை மேசராசியின் மேல் விழுகிறது. இதுவரை இருந்து வந்த தடை தாமதம் மந்தத்தன்மை நீங்கும். பெரும்பாலும் மேசராசி என்பதற்கு உழைப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒவுத்திரியங்கள் குறையும். வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. இந்த 138 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது பூரிய சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். ஆடி மாதம் 13ஆம் தேதி வரை செவ்வாய் சனி நேர்பார்வையில் இருக்கும்போது பரணி நட்சத்திர அன்பர்கள் உங்கள் குழந்தைகளை அடிக்காதீங்க, திட்டாதீங்க, அவங்க போக்கில் விடுங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு அடிக்கடி நோய் நொடி மருத்துவ செலவுகள் ஏற்படும். உங்கள் குழந்தைங்க விளையாடும்போது நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். இல்லைன்னா கீழே விழுந்து கை காலில் காயங்களை ஏற்படுத்தி கொள்வாங்க. வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை மேசராசிக்கு அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சென்றாலும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். இன்சூரன்ஸ் மூலம்
விபத்துகள் மூலம் வரவேண்டிய பணம் வரும். மேசராசி பரணி நேத்திர அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலம் 50% உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் குறையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்க இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.